ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தருணம் இருந்ததா, இது போதும், இனி முடியாது என்று நினைத்த தருணம்? மனசு சோர்ந்து போன நாள், யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக கண்ணீர் விட்ட இரவு, என்னால முடியாது போல என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொன்ன நேரம். அந்த தருணம்தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவா? இல்ல, அதுதான் உங்கள் புதிய ஆரம்பம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் முதல் படி. ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது ஒரு நாள் சிறிதாக நினைத்திருக்கலாம், உங்கள் கனவுகளை யாராவது சிரித்திருக்கலாம், உங்கள் முயற்சியை யாராவது புறக்கணித்திருக்கலாம். அப்போது உங்களுக்கு தோன்றியிருக்கும், நான் தவறா, நான் போதுமா? இல்ல, நீங்கள் தவறில்லை, நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் முதல் படி. நண்பர்களே, வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும், எதுவும் சரியாக நடக்காதது போல தோன்றும். நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் பலன் தெரியவில்லை. நாம் நம்புகிறோம், ஆனால் யாரும் நம்மை நம்பவில்லை. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் எங்கேயும் சென்றடையவில்லை போல தோன்றும். அந்த நேரத்தில் மனம் கேட்கும், இதுதான் என் எல்லையா? இல்ல, அது உன் எல்லை அல்ல, அது உன் பயிற்சி. ஒரு வீரன் போட்டிக்கு முன் பயிற்சி செய்யாமல் வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதேபோல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற தோல்வி அவசியம். தோல்வி இல்லாத வெற்றி நிலைக்காது. தோல்வியை சந்தித்த மனிதனின் வெற்றி ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கும். வாழ்க்கை உன்னை தண்டிக்க வராது, அது உன்னை தேர்வு செய்யும். நீ பாதியில் நின்று விடுபவரா அல்லது கடைசி வரை போராடுபவரா? அதை அறிய தோல்வி வரும். பலர் முதல் தடையிலேயே திரும்பி விடுவார்கள். சிலர் மட்டும் இன்னும் ஒரு படி முன்னேறுவார்கள். அந்த சிலர் பட்டியலில் நீ இருக்க வேண்டும். தோல்விக்கு பிறகு பெரிய போராட்டம் வெளி உலகத்துடன் இல்லை, உன் உள்ளத்துடனே. ஒரு சிந்தனை சொல்லும், போதும், விடு. மற்றொரு சிந்தனை சொல்லும், இன்னும் ஒரு முயற்சி செய். வெற்றி யாருக்கு தெரியுமா? இரண்டாவது சிந்தனையை கேட்பவருக்கு. ஒரே நாளில் பெரிய மாற்றம் வராது, மாற்றம் மெதுவாக வரும். இன்று கொஞ்சம் தைரியம், நாளை கொஞ்சம் ஒழுக்கம், மறுநாள் கொஞ்சம் நம்பிக்கை. இப்படிதான் பெரிய வெற்றி உருவாகும். சிறிய முன்னேற்றமும் முன்னேற்றமே. உன்னை தடுக்க முயலும் 3 விஷயங்கள். முதல், பயம். இரண்டாவது, பிறர் கருத்து. மூன்றாவது, பழைய தோல்வி நினைவு. இந்த 3ஐயும் கடக்காதவரை உயர்வு வராது. பயம் வந்தால் அதை எதிர்கொள். மக்கள் பேசினால் அதை சகித்து முன்னேறு. பழைய தோல்வியை பாடமாக மாற்று. அழுத்தம் மனிதனை வடிவமைக்கும். வைரம் உருவாக அழுத்தம் தேவை. அதேபோல் வலிமையான மனிதன் உருவாக கஷ்டம் தேவை. எளிதான வாழ்க்கை உறுதியான மனதை உருவாக்காது. போராட்டம்தான் உன்னை மாற்றும். இப்போது மெதுவாக மனதில் கூறு, நான் தோல்வி அல்ல, நான் முயற்சி செய்கிறவன். நான் பலவீனன் அல்ல, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறவன். நான் நின்று விட மாட்டேன், நான் முன்னேறுவேன். ஒரு நாள் நீ வெற்றி பெற்றிருப்பாய். அந்த நாளில் இன்றைய கஷ்டத்தை நினைத்து பார்ப்பாய். அப்போது நீ சிரிப்பாய். அந்த ஒரு தோல்வி இல்லையெனில் இன்று இந்த வெற்றி கிடைக்காது என்று சொல்வாய். வாழ்க்கை உன்னை கீழே தள்ளலாம், ஆனால் கீழே தங்கியிருப்பது உன் முடிவு. விழுந்தாலும் எழு, அழுதாலும் முன்னேறு, பயம் இருந்தாலும் நடக்கத் தொடங்கு. ஏனெனில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் முதல் படி. மீண்டும் கூறு, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் முதல் படி. இந்த உரை உன் மனதை தொட்டிருந்தால், பிடித்திருந்தால் ஆதரவு அளி. உன் எண்ணத்தை கீழே பகிர். நான் விடமாட்டேன் என்று எழுது. தினமும் உன்னை முன்னேற்றும் உரைகள் கேட்க இந்த பக்கத்தை தொடரு. உன் வெற்றி தூரத்தில் இல்லை, அது உன் அடுத்த முயற்சியில் இருக்கிறது.